இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். தேவ சமூகத்து பலகைகள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. மோசேயின் இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த பிரமாணத்தை கர்த்தர் சொல்லுகிறதான வேளையில், அதனுடைய தளவடங்களை குறித்தெல்லாம் கர்த்தர் பேசி கொண்டு வருகிறதான வேளையில் பலகைகளை குறித்த ஒரு பிரமாணத்தை சொல்கிறார். இந்த 26ஆம் அதிகாரம் 15 முதல் 30 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் அந்த பலகை எந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும், அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதன் குறித்ததான பிரமாணம் என்ன என்பதை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். அதில் சில காரியங்களை தேவ சமூகத்து பலகைகள் என்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, தேவ சமூகத்து பலகைகளாய் மாற வேண்டுமேயானால் மண்ணுக்கும் மரத்திற்கும் இருக்கிற உறவை விட்டு அது வெட்டி தனித்தெடுக்கப்பட வேண்டும். ஆமேன். வெட்டி எடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். அது எதை குறிக்கிறது? தேவன் தம்முடைய சபையை உலகத்திலிருந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். தேவ சமூகத்து பலகைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக, அந்த மரத்தில் இருக்கிற அலங்காரமான கிளைகள் அல்லது கொப்புகள் கழிக்கப்பட வேண்டும். ஒரு மரத்தினுடைய அலங்காரம் என்ன? அதனுடைய கிளைகள். இது எதை குறிக்கிறது? வெட்டி எடுக்கப்பட்ட, அதாவது வேறு பிரிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான அலங்காரங்களினாலே தங்களை அலங்கரிக்காதபடிக்கு சுயத்தை சுபாவ கிளைகளை அழித்து போட்டு, ஜென்ம சுபாவத்தை அழித்து போட்டு ஆவியின் சிந்தையும் சுபாவமும் உடையவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறிக்கிறது என்று சொன்னேன். மூன்றாவது, அந்த மரத்தினுடைய தோல் அல்லது பட்டை நீக்கப்பட வேண்டும் என்றேன். அது எதை குறிக்கிறது? நம்முடைய பெருமைகளையும் மனமேட்டிமையையும் குறிக்கிறது. தேவ சமூகத்திலே நீ பலகையாய் நிற்க தகுதி பெற வேண்டுமே ஆனால் மனமேட்டிமையும் பெருமையும் இல்லாத மிகுந்த மனத்தாழ்மை உள்ள தேவ பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலே 4வது ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சோம். அது என்ன? உலர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இது எதை சொன்னேன்? தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். இப்ப பலகைகளாக அறுப்பதற்கு முன்பாகவோ இந்த மரத்தை அல்லது பலகைகளை என்ன பண்ணுகிறார்கள்? தனிமைப்படுத்தி உலர்த்துகிறார்கள். தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவம். அப்ப தேவனுடைய சமூகத்துல நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாய் மாறும் முன்னால நம்மை நேசித்த அநேக பேராலே புறக்கணிக்கப்படுவோம். அல்லேலூயா. நீங்க யாரையும் வெறுக்க வேண்டியதல்ல. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் மாறும்போது இந்த உலகம் உங்களை வெறுக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளாலே நம்மை வெறுக்கிறவர்கள் இருப்பார்கள். அந்த அனுபவத்தை குறித்து ஆழமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஒப்பிட்டு பார்க்கும்படி தேவன் நமக்கு கிருபை தந்தார். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5வதாக, தேவ சமூகத்து பலகைகளாய் நீயும் நானும் மாற வேண்டுமே ஆனால் அந்த பலகை பணிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. வனாந்திரத்தின் அடர்ந்த பகுதியிலே நிற்கிற மரம் வெட்டப்படுகிறது, கிளைகள் கழிக்கப்படுகிறது, பட்டை அல்லது தோல் உரிக்கப்படுகிறது, அது உலர்த்தப்படுகிறது. அது இப்பொழுது பலகையாய் மாறிவிட்டது. அது பலகையாய் மாறிவிட்டது. அந்த பலகையை அப்படியே எடுத்துட்டு வந்து தேவ சமூகத்தில் நிறுத்தலான்னா நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் அது மாறாது. கரடு முரடுகள் எல்லாம் அந்த பலகையில இருக்கும். சபைக்குள்ளால வரும்போதே நீ பூரணப்பட்டவனாய் வர முடியாது. சிலருக்கு என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னின்னு சொன்ன உடனே ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த உடனே, 4 அந்நிய பாஷை பேசின உடனே, அல்லது அபிஷேகம் என்கிற ஒரு உணர்ச்சி அவர்களுக்குள்ளால வந்த உடனே, எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாத்திலையும்
சரியாகிவிட்டேன், நான் இப்பொழுது நீதிமான் என்கிற உணர்வு உண்டாகிறது. அப்படின்னா சபை என்கிற ஒன்று தேவையில்லை, சபைக்குள்ளால பரிசுத்தாவியானவர் என்கிற ஒருவர் தேவையில்லை. நீ மனம் திரும்பின உடனே, ஞான ஸ்நானம் எடுத்த உடனே அபிஷேகம் என்று சொல்லி நீ தவறாய் புரிந்து கொண்டு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாய். அநேக வேளையில நான் மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தாவியானவர் என்பது நமக்கு சபைக்கு தேவை. அவர் உணர்த்துவிக்கிற பரிசுத்தாவியானவர். அல்லேலூயா. பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உனக்குள்ளால இருக்கிறது தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகமே. ஆனால் நீ ஒரு சின்ன காரியத்தை தேவனுக்கு பிரியமில்லாத சிந்திக்கிறதான வேளையில, நினைக்கிறதான வேளையில, பேசுகிறதான வேளையில, செய்ய துணிகிறதான வேளையில தேவனதை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராயிருக்கிறார். ஆமே. உனக்குள்ளால இருக்கிற கரடு முரடுகளை எல்லாம் மாற்றி கர்த்தருக்கு உகந்தவனாக, கர்த்தருக்கு உகந்தவளாக, கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியிலே நீயும் பூரண புருஷன் ஆகும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பணிப்படுத்தப்பட வேண்டும் என்பது எதை குறிக்கிறது? இந்த பலகையை வெட்டிட்டு வந்த உடனே இப்ப இந்த டோர்ல போய் பார்த்தீங்கன்னா, அப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா பாலிசாக தெரியும். அதுல ஒரு அந்த கரடு முரடு எதுவுமே இருக்காது. அது பணிப்படுத்தப்படுகிறது. அதை சீவுகிறார்கள். சீவி சீவி என்ன பண்ணுவாங்க? தடவி பார்ப்பாங்க. இப்ப இன்னொரு பகுதி உண்டு, அதுல தேய்ப்பு தாளை வச்சு என்ன பண்ணுவாங்க? தேய்ப்பாங்க. அது நைஸா வரும் வரைக்கும், அதுல இருக்கிற கரடு முரடுகள் எல்லாம் மாறி அது சமநிலை அடையும் வரைக்கும் அதை தேய்ப்பாங்க. அது நிறைய பாடுகளை கடந்து ஏற்கனவே வந்து விட்டது. ஏற்கனவே அது வெட்டப்பட்டாகிவிட்டது. கிளைகள் வெட்டி கழிக்கப்பட்டிருக்கிறது. தோள்கள் அல்லது பட்டைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அது உலர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவைகள் கடந்து வந்த பாதைகள் கடின பாதைகள். அந்த பாதைகள் எல்லாம் கடந்து வந்துதான் பலகைகளாய் மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு பாடான்னு கேட்டா இன்னும் ஒரு பாடு இருக்கிறது. அது பணிப்படுத்தப்பட வேண்டும். தேவன் விரும்புகிறபடி பணிப்படுத்தப்பட்டதா இருக்க வேண்டும். அப்பதான் அது தேவன் விரும்புகிற நிமிர்ந்து நிற்கிற பலகையாய் மாறி தேவ சமூகத்திலே நிறுத்துவதற்கு தகுதி பெறுகிறது. இது எதை குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறதான உபத்திரவங்களை குறிக்கிறது. சங்கீதக்காரன் தன்னை பணிப்படுத்தின விதத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுவான். சங்கீதம் 66 சங்கீதம் 12வது வசனத்துல நீங்க வாசிக்கிறதான வேளையில, ஆடுகளின் பின்னே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் அழைத்து சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகிற ராஜாவாக அவனை அபிஷேகிக்கிறார். அவன் தன்னுடைய சகோதரர்களின் நடுவிலே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான், அல்லது தேவ தீர்க்கதரிசியினாலே தேவ உத்தரவின்படி அபிஷேகிக்கப்படுகிறான். அபிஷேகிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே அவன் சிங்காசனத்தில் ஆளுகை செய்கிறதான ராஜாவாய் மாறிவிட்டானா? இல்ல. அவன் அநேக பாடுகளின் வழியாக, அநேக உபத்திரவங்களின் வழியாக, அநேக போராட்டங்களின் வழியாக கடந்து வருகிறான். அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்போது சொல்றான், மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் என்று சொன்னால் என்ன? அதுவரைக்கும் கனத்தின் பாத்திரமாய் நாங்கள் யாருக்கெல்லாம் தெரிஞ்சோமோ அவர்கள் எல்லாம் எங்களை அற்பரும் நீசருமாய் நினைத்து, அவர்களுக்கு முன்பாக நாங்கள் அற்பமானவர்களை போல மாறி, அவர்கள் தங்களுடையதான ஆதிக்கத்தை எங்கள் மேல் செலுத்தி எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள். அவர்கள் எங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள், வெறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், பொய்யான குற்றங்களை எங்கள் மேல் சாட்டினார்கள். மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தலைக்கு மேல ஏறி போறியா அப்படின்னு நான் எழும்ப முடியாது, ஏன்னா நீர் அதை எனக்கு அனுமதித்திருக்கிறீர். ஆனா நமக்கு இன்னைக்கு யாருமே தலைக்கு மேல ஏறிடக்கூடாது. அதனாலதான் அவர்கள் விலகி போனாலும் நம்ம போய் ஒட்டிக்கிறோம், அவர்கள் விலகி போனாலும் நம்ம போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். இரண்டாவது சொல்லுவான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீ போன்றதான சோதனைகள், தீ போன்றதான அக்கினி போன்றதான உபத்திரவங்களின் வழியாக, நிற்க நிலை இல்லாமல் அழிந்து போகத்தக்கதான உபத்திரவங்களின் வழியாக நான் நடந்து வந்திருக்கிறேன். 3 தண்ணீரை கடந்து வந்திருக்கிறேன். தன் இஷ்டத்திற்கு என்னை கொண்டு போகிற தண்ணீர். நான் எவ்வளவுதான் எதிர்நீச்சல் போட்டாலும் கரையேற முடியாதபடி தன்னுடைய விருப்பத்திற்கு என்னை கொண்டு போகிற உபத்திரவமாகிய தண்ணீரின் வழியாக நான் கடந்து வரும்படி உதவி செய்தேன்.
அதுக்கு பிறவைக்கு தான் என்னை எங்க கொண்டு வச்சீர்? செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து வைத்தீர். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப கடந்து வர வேண்டிய பாதைகளை நீங்கள் கடந்து வராமல் தேவ சமூகத்து பலகையாக நேரடியாய் மாறலான்னா நடக்காது. நீங்க இப்படி சொல்ல முடியாது, ஆல்ரெடி நான் வெட்டி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், அது போதாதா? என்னுடைய கிளைகள் கழிக்கப்பட்டிருக்கிறது, அது போதாதா? என்னுடைய தோள்கள் பட்டைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, நான் இன்னும் தகுதி பெறவில்லையா? நான் தனிமைப்படுத்தப்பட்டு உலர்த்தப்பட்டிருக்கிறேன். என் வீட்டுக்குள்ளால இருக்கிறவங்களுக்கு நான் ஆகாதவளாய் போயிருக்கிறேன். என்னுடைய தாயின் புத்திரருக்கு நான் வேற்று மனுஷனும் வேற்று மனுஷியுமாய் மாறி இருக்கிறேன், இது போதாதா? என்னுடைய பெற்றோருக்கே நான் ஆகாதவளாய் மாறி இருக்கிறேன், இதற்கு மேலும் இன்னொரு பிரச்சனையா, இன்னொரு பாடா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் இதுதான் கடைசி அனுபவம். எது எது? பணிப்படுத்தப்படுதலாகிய உபத்திரவம். தேவன் உன்னையும் என்னை எங்கிருந்து தெரிந்து கொண்டாராம்? உபத்திரவத்தின் குகையிலிருந்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாராம். வெள்ளியை புடமிடுகிறது போல உங்களையும் என்னையும் புடமிட்டார். எதற்காக? களிம்பு இல்லாதபடி, கரடு முரடுகள் இல்லாதபடி. தேவன் விரும்புகிற ஒரு அனுபவம், அவரை போல மாறுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டு உண்மையாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் இந்த பணிப்படுத்தப்படுதலாகிய உபத்திரவத்தின் வழியாய் தான் கடந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் உபத்திரவத்தை வெறுக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் உபத்திரவத்தை குறித்து போதிப்பதில்லை. காரணம், சபைக்கு வர மாட்டாங்கங்கிற பயம். இயேசு என்று சொல்லுவோம், பிரச்சனை எல்லாம் மாறிடும். இதுதான் இன்றைக்கு நவீன போதனைகள். நான் சொல்றேன், கிறிஸ்து உன்னை அழைத்தது உண்மையானால், கிறிஸ்துவின் அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது உண்மையானால், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உண்மையில் இருக்கிறது உண்மையானால், அவருடைய வேறு பிரித்தல் உண்மையில் இருக்கிறது உண்மையானால், அவர் தமக்குரியவனாய் உரியவளாய் உன்னை மாற்றுவதற்கு நினைத்திருக்கிறது உண்மையானால், அல்லேலூயா, இந்த உபத்திரவங்களை தாண்டி தான் நீ வந்தாகணும். இயேசுன்னு சொன்ன உடனே இந்த உபத்திரவம் மாறிடாது. ஏன்னா அனுமதிக்கிறதே அவருதான். உபத்திரவங்களிலே இரண்டு வகை உண்டு. ஒன்று உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்கிற உபத்திரவம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானான் பிரயாணத்தில் அவர்களுக்கு வந்த உபத்திரவத்தின் பின்னணியத்தை நீங்க கொஞ்சம் சோதிச்சு பார்த்தீங்கன்னா, அல்லது வசனத்தின்படி வசனத்தின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு இடத்தில் கூட கர்த்தர் அவர்களை சோதிக்கவும் இல்லை, உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்கவும் இல்லை. அவர்கள் தேவ கற்பனையை மீறி நடந்தபடியினாலே, தேவ திட்டத்திற்குள் இருந்து வழி விலகி போனபடியினாலே அவர்களாக அவர்களுக்கு உபத்திரவத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் தேவ திட்டத்திற்குள்ளாய் நீ இருக்கும்போது, தேவன் அனுமதிக்கப்பட்ட வழியிலே நீ நடக்கிறவளாய் மாறும்போது, கர்த்தர் குறித்த ஒரு காலம் உண்டு. அவருடைய நாம மகிமைக்காக, உனக்குள்ளாய் இருக்கிற விசுவாசத்தையும் தேவ பக்தியையும் பொறுமையையும் சோதித்தறிவதற்காக தேவன் உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை போல மாற்றுவதற்கு இந்த சோதனையாகிய இந்த உபத்திரவத்தை அனுமதித்திருக்கிறது உண்மையானால், குறித்த ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? வேதம் சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப சபை ஒருபோதும் உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன பண்ணிடக்கூடாது? அவசரப்பட்டுடக்கூடாது. கர்த்தர் குறித்த வேளையில உன்னுடைய உபத்திரவம் எல்லாம் எப்படி இருக்கும்னா, நீ நினையாத வேளையில என்ன பண்ணும்? உன்னை விட்டு கடந்து போய்விடும். அல்லேலூயா. நீ யோசிச்சிருக்கவே மாட்ட, நாளைக்கு காலையில கர்த்தர் என்னை உயர்த்தி இருப்பார், என் உபத்திரவத்திற்கு முடிவு வரும்னு யோசிச்சிருக்க மாட்டேன். அஸ்தமித்த சூரியன் மறுபடி உதிக்கும்னு சொல்லி நீ என்ன பண்ண மாட்ட? யோசித்திருக்க மாட்ட. மறைக்கப்பட்ட தேவனுடைய முகம் என் மேல் நாளை காலையில பிரகாசிக்குங்கிறத யோசிச்சிருக்க மாட்ட. என் வாழ்க்கையின் முடிவு இதுதானோன்னு யோசேப்பு நினைச்சது போல நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப.
யாக்கோபு நினைச்சது போல நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப, இனி இந்த லாபானுக்கு கீழே தான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று. நல்லா கவனிங்க. ஆனா தேவன் நொடி பொழுதிலே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததை மாற்றுவார். இரவிலே படுக்க சொல்கிற யோசேப்புக்கு இது தெரியாது. நாளை காலையிலே என்னுடையதான உபத்திரவத்திற்கு முடிவு வரப்போகிறது என்று தெரியாது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருக்கிறது. அவனை நல்ல ஒரு பலகையாக தேவனுக்கு உகந்தவனாக மாற்றும்படி கர்த்தர் அவனை பணிப்படுத்தி கொண்டிருக்கிறார். காலையிலே ஒரு செய்தி வருகிறது, ராஜா உன்னை அழைக்கிறார். ராஜா உன்னை அழைக்கிறார், நீ சவரம் பண்ணிக்கொள், ராஜாவுக்கு முன்பாக நிற்கத்தக்கதான தகுதி உள்ளதான வஸ்திரத்தை எடுத்துக்கொள். எதற்கு அழைக்கிறார் ஐயா? ஒரு சொப்பனத்துக்கு நீ அர்த்தம் சொல்லணும். சரி, தேவன் பார்த்துக் கொள்வார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன பிறகு திரும்பவும் எங்க தான் வரணும்னா இந்த சிறைச்சாலையில தான் வரணும். இதுதான் யோசேப்புக்கு கான்செப்ட். இதான் யோசேப்பு நினைச்சிருப்பான். ஆனா அங்கே போய் ராஜாவினுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன உடனே காரியம் மாறுதலாய் முடிகிறது. திரும்ப சிறைச்சாலைக்கு போகிறவனாய் அல்ல, ராஜாவுக்கு இரண்டாதவனாய் மாறுகிறான். எப்ப உன்னுடைய சூழ்நிலையை தேவன் மாற்றணும்னு அறிஞ்சிருக்கிறாரு. நீ புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னில் இருக்கிற களிம்பு, ஆகாத சுபாவங்கள் எல்லாம் முழுவதும் மாறி இனி களிம்பு இல்லை என்று சொல்லி எப்பொழுதும் தெரிகிறதோ அப்பொழுதே உன்னை செழிப்பான இடத்துல தேவ சபையிலே பலகையாய், தேவ சமூகத்து பலகையாய், நிமிர்ந்து நிற்கிற பலகையாய், இனி ஒருபோதும் குனிந்து நடக்காதபடிக்கு உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா அது வரைக்கும் நீங்க அனுமதித்திருக்கிற சிலுவையை சுமந்து பின்னால போயிட்டு தான் இருக்கணும். அப்ப அதுக்கு முன்னால நான் வெளியே வர முடியாதுன்னா உன்னுடைய முயற்சியினாலே சில காரியங்களை நீ நடப்பித்து வெளியே வந்தாலும் அதன் வேதனைகள் உனக்கு பெருகி கொண்டே இருக்கும். யோபுவை பாருங்க, 30ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிட்டு பாருங்க. யோபு இப்ப சொல்றார், ஆகையால் இப்பொழுது என் ஆத்துமா இந்த உபத்திரவத்தின் நிமித்தம் என் ஆத்துமா என்ன பண்ணிட்டு என்னில் முறிந்து போயிட்டு, காரணம் உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. நான் எதிர்பாராத ஒரு உபத்திரவத்தின் நாட்கள். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஒலிமுக வாசலில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பட்டணத்தின் தலைவனாக்குந்தான். நெய்களினாலே என்னுடைய கால்களை கழுவினவனாக்குந்தான். ஆஸ்திகளும் சம்பாத்தியங்களும் நிறைந்தவனாக்குந்தான். ஆமென் சொல்லுங்களேன். வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் நிறைந்தவர்களாக்குன்னா, அநேக சொந்தங்கள் நிறைந்தவனாக்குன்னா. ஆனா இவைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாம ஒரு உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டபடியினாலே, தேவன் என்னை புடமிட்டு பணிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால நான் வேதனையோடு கூட ஆத்துமா முறிந்து போகத்தக்கதாக இருக்கிறேன். இந்த உபத்திரவத்தின் நாட்களில் சில வேளைகளில் தேவ சப்தம் கூட நமக்கு கேட்காது. எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஜெபம் என்ன பண்ணாது, பதிலை கொண்டு வராத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆனாலும் கைவிட மாட்டார். ஆமே, நீ மட்டும் உபத்திரவப்படு, இது ஒன்ன சார்ந்தது இல்லை. எல்லா வேளைகளிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தபோது அவர் உங்களுக்காக எனக்காக உபத்திரவப்பட்டார். அந்த இயேசு யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்ப உபத்திரவம் இல்லைன்னு சொல்றவனே என்ன பண்ணணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசுன்னு சொல்றவனே என்ன பண்ணணும்? தவறான போதனை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்கிற போதனை, தேவ ராஜ்யத்திற்கு உன்னை தூரமாக்குற போதனை. இன்னைக்கு அதுதான் நமக்கு பிடிக்கும். ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். உபத்திரவம் நீங்குவதற்கு வழி தேடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா ஒரு உண்மையை நான் சபைக்கு சொல்றேன். கர்த்தர் அனுமதித்த நாள் வரையிலும் உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு, திடன்கொள். உபத்திரம் வரும்போது திடனற்று போகாத, கலங்கி போகாத, குழம்பி போகாத, விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதிலே பெருகும்படி திடன்கொள். சபையை திடன்கொள். அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். நான் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில என்னுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா உபத்திரவங்களையும் நான் ஜெயித்திருக்கிறேன்.
ஜெயித்த நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய தேவைகள் உனக்கு முன்பாக மலை போல இருக்கலாம், ஆனால் அது என்னுடைய பார்வையிலே ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைகள் மலை போல பெரிதா இருக்கலாம், அவைகள் என்னுடைய பார்வையிலே பனி போல மாறிடும். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட கள்ள பயக்கம் உனக்கு டிவி வழிய வரேன்னா உன் வீட்டில் சாபம் தங்கும். இந்த பயட்டுக்கிற பயக்க போடுறதான வேஷத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீயும் ஒத்து போனேன்னா உன் வீட்டில் சாபம் தங்கும். வந்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அது மாறுச்சு உனக்கு, இது மாறுச்சுன்னு சொன்னா மாறின ஒரு காரியத்தை சொல். தேவன் மாற்றினால் ஒழிய சில காரியங்கள் மாறாது. குறித்த வேளை உண்டு. குறித்த வேளையில, நீ நினையாத வேளையில வெறும் தொட்டியில இருக்கிற பச்சை தண்ணீர் திராட்சை ரசமா மாறும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுவும் சாதாரண திராட்சை ரசமாய் அல்ல, ருசி உள்ள திராட்சை ரசமாய், முன்னொரு போதும் ருசித்திராத மிகவும் அருமையான திராட்சை ரசமாய் உன்னுடைய வாழ்க்கை மாறும். உபத்திரவத்தின் நாட்கள் உண்டு. உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு சபையே. யார் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்கிட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சபையை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உலகத்தில் நீங்க எத்தனை நாள் உபத்திரவப்படுவீங்க? 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. அந்த 10 நாளைக்கு முன்னால நீ எங்க ஓடினாலும் உபத்திரவ முடியாது. நான் அனுமதித்த உபத்திரவமே ஆனால், உன்னை சீர்படுத்துவதற்கு என்னால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவமே ஆனால், உன் களிம்பு நீங்கி உன்னை சுத்தமிட்டு புடமிடுவதற்கு என்னால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவமே ஆனால், நான் குறித்த வேளை வரையும் இந்த உபத்திரவத்தை நீ சகித்து உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்துதான் ஆகணும். உபத்திரவம் வரும்போது நம்பிக்கையில சந்தோஷமாயிரு, ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்து பார். ஆமென். அதை தாங்கும்படியான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அதை தாங்கும்படியான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீங்க. அப்ப 11வது நாள் விடியல் வந்துவிடும். அந்த 11வது நாளை நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட. ஏன்னா அந்த 11வது நாள் எதுன்னே உனக்கு தெரியாது. இன்னைக்கு அஸ்தமித்த சூரியன் என்னைக்கு நீ உதயம் ஆகும்னு யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு அது உதயம் ஆயிற்று. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதயமாகுதல் என்பது எதை குறிக்கிறது? சுக வாழ்க்கையை குறிக்கிறது. நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாய் வைக்க நினைத்திருக்கிற காலங்களை குறிக்கிறது. உன்னுடைய உபத்திரவம் எந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. யோவான் 16:21 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்க உபத்திரவம் எவ்வளவு நேரம்னு சொல்லி இருக்கிறாரு. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள், அந்த வேதனை நிமித்தம். கர்ப்ப காலத்துல கூட அவள் அவ்வளவு வேதனைப்பட மாட்டா, துக்கம் அடைய மாட்டா. நான் ஒரு பிள்ளையை பெறப்போறேங்கிற சந்தோஷத்துல இருப்பா. ஆனால் அந்த பிரசவ நேரம் நெருங்க 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 அந்த வேதனையின் மிகுதியினால அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன், ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறந்தது அல்லது நான் ஈன்றெடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார் என்று சொல்லி சந்தோஷத்தினாலே அதற்கு பின்பு அவள் அந்த உபத்திரவத்தை நினையாதிருப்பாள். அப்ப நல்ல கவனிங்க, உங்க உபத்திரவம் என்பது ஒரு ஸ்திரீயினுடைய கற்ப காலத்தை போல. அப்ப உங்க உபத்திரவம் முடிக்கிறதான வேளையில, கர்த்தர் முடிச்சு வைக்கிறதான வேளையில, அதுக்கு பிறவைக்கு நீங்க உபத்திரவப்பட்ட உபத்திரவத்தின் நாட்களை எண்ணாதிருப்பீர்கள். அந்த வேதனையை நினையாதபடிக்கு கர்த்தர் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இளைப்பாறுதலும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த பலகைக்கு ஒன்று தெரியும், எவ்வளவு வேணும்னா என்ன பண்ணு, பணிப்படுத்து. நான் வெட்டப்பட்டிருக்கிறேன், கிளை கழிக்கப்பட்டிருக்கிறேன், தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது, உலர்த்தப்பட்டிருக்கிறேன், நான் பலகைகளாக அறுக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப பணிப்படுத்துறியா? படுத்து. இதன் முடிவிலே நான் தேவ சமூகத்து பலகையாக நிற்பேன். ஒரு பெரிய உன்னதத்திலே உயர்விலே கர்த்தர் என்னை கொண்டு வைப்பார்.
நான் கடந்து வந்த பாதைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் எனக்கு தருவார். சங்கீதக்காரன் சொன்னது போல செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து வைப்பார். அதனாலதான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில ஒரு காரியத்தை சந்தோஷமா சொல்றாரு. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம், முறுமுறுக்காம. நம்மை பார்த்து என்ன கேட்கல, ஆண்டவரே உமக்கு கண் இருக்கான்னு கேட்கல, நீர் ஏன் காணாதவர் போல் மௌனமாய் இருக்கிறீர்னு கேட்கல. சிலர் அழகா ஜெபம் பண்ணுவார், நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, இவ்வளவு உபவாசிக்கிறேன், இப்படி உம்மை ஆராதிக்கிறேன், தேடுறேன், ஊழியம் செய்றேன், உமக்கு கண் இருக்கா, உமக்கு மூக்கு இருக்கா, உமக்கு வாய் இருக்கா, உமக்கு கை இருக்கா, உமக்கு இருதயம் இருக்கா, உமக்கு கை கால் இருக்கா சொல்லுவார், நகைத்து கொண்டு சொல்லுவார். எக்ஸாக்ட்லி நான் உன்னை போல தான் இருக்கிறேன், உனக்கு இருக்கிற எல்லாம் எனக்கு இருக்கு. ஆமே, நீ பொறுமையா இல்லைன்னா நான் என்ன பண்ண? முறுமுறுக்கிறோம். ஆனா உனக்க பார்வையில் இது முறுமுறுப்பா தெரியாதே. தன்னுடைய ஆதங்கத்தை நான் கொட்டுகிறேன் என்கிற பெயர்ல தேவனை அவமதித்து கொண்டிருக்கிறாய். தேவ சமூகத்திலே முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். தேவன் நடத்தி வந்த வழிகளை மறந்து தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறவளாய் நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை அமர்ந்திருக்க பண்ணி இருக்கிறாரா? இது ஒரு காலம். அவருடைய வலக்கரத்திற்குள்ள பேசாம அடங்கிரு. உடுக்க வஸ்திரம் இருக்கா? சோத்திரம். மழை வந்தா நனையாம ஒரு இடம் தந்திருக்கிறாரா? ஓலை குடிசையாவ தந்திருக்கிறார். சோத்திரம். நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்க நெய்யினால் என்னுடைய கால்களை கழுவினேன். யோபு சொல்லுவார், இல்லாத வாழ்க்கையெல்லாம் இருந்தது போல பில்டப் கொடுப்பான். அதை விடையும் மேன்மையா கர்த்தர் நடத்திக்கிட்டு இருப்பாரு. நமக்கு அதுல ஒரு மேன்மை இப்படி இருந்தது தெரியுமா? இப்ப அதை விடையும் மேன்மையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ நான் செத்திருப்போம்னா நம்ம ஊர்ல சொல்லுவோமே, பூச்செடி மாறு. கல்லறைக்கு பக்கத்துல எல்லாம் அதுதான் பழைக்கும். பக்கத்துல போனேனாலே காயப்படுத்தி விட்டுரும். அது அடுக்கடுக்கா பார்வைக்கு அழகா பூ இருக்கும், ஆனா ஒரு பிரயோஜனமே இல்லை. அது இதுக்கு முன்னால முளைச்சிருக்கணும். இதை மறந்துகிட்டாக்க ஆண்டவரை நீ கேள்வி கேட்கிற, இதை மறந்துகிட்டாக்க ஆண்டவரை முறுமுறுக்கிறாய். நீ கிருபையாய் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பாதுகாவல் உன்மேல் இருக்கிறதா? உன் மனைவி உன்னுடைய பிள்ளைகள் தனித்தவர்களாகாதபடிக்கு, உன்னுடைய கணவனும் பிள்ளைகளும் தனித்தவர்களாகாதபடிக்கு கிருபையாய் 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 இந்த தேசத்தின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறாரே. உன்னுடைய வம்சம் அழிந்து போகாதபடிக்கு, உன்னுடைய வீடு எருக்களங்களால் நிறைந்து விடாதபடிக்கு, ஊளையிடுகிறது அழி ஏறி ஓடாதபடிக்கு கர்த்தர் இன்னமும் இந்த தேசத்துல வச்சிருக்கிறாரு. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. அதை விட்டுக்கிட்டு உமக்கு அது இருக்கா இது இருக்கா எல்லாம் இருக்கு. இல்லாததை நீ கொடுக்க போறியா? அவரு தான் உனக்கு தர முடியும். என்ன கேள்வி, என்ன முறுமுறுப்பு? நன்மைகளை மறந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமாக நீ முறுமுறுக்கிறாய். நான் ஆறுதல் பிரசங்கம் பண்ணுனா உனக்கு ஆறுதல் வராது. நீ ஆறுதலுக்கு பாத்திரவானா இருந்தால், பாத்திரவதியா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆறுதல் உனக்குள்ளால தங்கும். வேதம் சொல்லுது, ஒரு வீட்டுக்குள்ளால போகும்போது சமாதான வாழ்த்துதல் சொல்லணும். நான் சமாதான வாழ்த்துதல் சொல்லலாம், ஆனால் நீ தகுதியுடையவனா இல்லைன்னா, தகுதியுடையவளா இல்லைன்னா, நான் சொல்லுகிற சமாதானம் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிற சமாதானம் உங்கிட்ட தங்காதபடி எங்குடைய வந்துருமா? தகுதி வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தகுதியை உனக்குள்ளால கொண்டு வர்றதுக்கு தான் பணிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க நானும் என்ன சொல்லணும் தெரியுமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே. நேசித்தவர்களுக்கு நான் பாரமாய் மாறினாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை நேசிக்கிற நீர் இன்னும் என்னை வெறுக்கவில்லை. நான் நம்பினவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா நான் உம்மை நம்பி இருக்கிற நம்பிக்கை இன்னும் என்னை வெட்கப்படுத்தவில்லை. ஆண்டவரே, இப்ப துதிக்கணுமா முறுமுறுக்கணுமா? இதுவரைக்கும் செய்தவர் இனி செய்ய மாட்டாரா? இதுவரை நடத்தினவர் இனி நடத்த மாட்டாரா? நீ பாதைகளை விட்டு விலகி போகிறபடியினால் தான் சில வேளையில கர்த்தர் இன்னும் மௌனமாகிறார். என்னுடைய உபத்திரவ நாட்கள் நீடித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் உன்னுடைய கீழ்ப்படியாமை,
உன்னுடைய அடங்காமை, உன்னுடைய தெய்வ பயம் இல்லாமை, உன்னுடைய பாதைகளை நீயே வகுத்து உனக்கு நலமாய் தோன்றுகிற வழிகளில் நடக்கிறபடினால்தான் சில காரியங்களை தேவன் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில சிறுமையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த பகல் காலத்துல தேவனுக்கு முன்னால தாழ்மைப்பட்டு பாரு, அர்ப்பணிச்சு பாரு, உன் வாழ்க்கை மாறுவதை நீ பார்ப்பாய். அப்ப இந்த பணிப்படுத்தப்படுதல் ஆகிய உபத்திரவம் கொண்டு வருகிற 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்று, இந்த உபத்திரவம் உங்களை பூரணப்படுத்தும். ஆமென். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, விசுவாசத்திலே, தேவ அன்பிலே, பரிசுத்தத்திலே, எல்லாவற்றிலும் உங்களை பூரணப்படுத்தும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தபோது நடந்த ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். எதுக்காக உண்டாக்கினாரு? தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பரிபூரணப்படுத்துகிறது அல்லது பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக அடிமையின் சாயலின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார், உண்மைதான். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார். மனுஷகுமாரனாய் வந்தபடியினால, அவர் தேவகுமாரனாய் அல்ல, மனுஷகுமாரனாய் வந்தபடியினால உபத்திரவங்களினாலே அவரை பூரணப்படுத்தினார். எதுக்கு? இந்த உபத்திரவத்தின் பூரணம் அவரை நம்புகிற அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய். அப்ப நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை பார்த்து, அந்த ஆண்டவர் சகிக்காத துன்பங்களையோ உபத்திரவங்களையோ என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. அவர் அனுபவித்ததை தான் என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணி இருக்கிறாரு? அனுமதித்திருக்கிறார். இத பவுல் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறான் தெரியுமா? அவருடைய சரீரமாகிய சபையில அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை நான் என் சரீரத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கேன். என்ன மகிமையில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அவர் உபத்திரவங்களினாலே பூரணப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அவரை யாரும் உபத்திரவப்படுத்த முடியாது. அவர் உபத்திரவத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஏற்ற வேளை வந்தபோது அவர் மகிமையாய் விளங்கினார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உன்னுடைய உபத்திரவம் உன்னிடத்தில் இருக்கிற களிம்பை நீக்கி உன்னை பூரணமடைய செய்கிறதான வேளையில் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அநேகமருடைய கண்கள் ஆச்சரியப்படும்படியாக அவர் இந்த பூமியில் வாழும்போது அநேகமருக்கு தென்படலை. அவர் உயர்த்தப்பட்ட பின்பு குத்தினவர்கள் நோக்கி பார்த்தார்கள். ஆமென். அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பின்பு தான் அவருக்கு மகிமை தெரிந்தது. இன்னைக்கு நீ அற்பமாவே நினைக்கப்படு. யாபேசினுடைய சகோதரர்கள் அவனை அற்பமா நினைச்சது போல நீ அற்பமாவே நினைக்கப்படு. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை அற்பமா நினைச்சது போல நீ அற்பமாய் நினைக்கப்படலாம். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம். ஆனா உனக்கெட்டாத உயரத்திலே ஒரு நாள் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். தன்னோடு கூட உன்னதங்களிலே உன்னை உட்கார வைப்பார். உன்னுடைய மகிமை பெரிதாயிருக்கும். ஆமென். மறுபடியும் சொல்ற, நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியினால் நிரப்புகிற ஒரு காரியம் வரும். அந்த காலத்துக்காக உண்மையாய் காத்திரு. அவருடைய வலக்கரத்திற்குள்ளாய் அடங்கியிரு. ஏற்ற வேளையில் அவர் உன்னை உயர்த்துவார். 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் எப்ப தெரியுமா உபத்திரவப்பட்டாரு? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட. நமக்கு கீழ்ப்படுகிறதுக்கெல்லாம் மனசே இல்லை. எவ்வளவு கர்த்தர் போராடட்டும், அவர் என்ன, நான் இப்படி தான் இருப்பேன், இருந்து பாரு. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி அல்லேலூயா பணிப்படுத்தி தேவ சமூகத்து பலகையாய் நிறுத்துவதற்கு இயேசு காரணமானார்.
பூரணப்பட்டவர் சொல்கிறார், நீ பூரணப்பட்ட பின்பு நான் அந்த அனுபவத்தை உனக்கு தருவேன். உபத்திரவம் என்னை இப்ப என்ன பண்ணுகிறது? ஒரு பொன்னை வெள்ளியை ஒரு அக்கினி களிம்பு நீங்க சுத்திகரிக்கிறது போல, புடமிடுகிறது போல என்னை புடமிட்டு பூரணனாய் மாற்றுகிறது. கரங்களை கொட்டி. யோபினுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவம் அவனுடைய முடிவில் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவனுக்குள்ளால இருந்த பயம் என்கிற களிம்பை நீக்கி அவனை சுத்தவானாய் மாற்றினது. கரங்களை கொட்டி. அவன் பூரணப்பட்ட உடனே கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனை அவனுக்கு தந்து, அவனை விட்டு விலகி ஓடினவர்கள் கூட அவனை தேடி வரும்படி செய்தாரே, அதுதான் கர்த்தர். யோசேப்புக்கு காலில் வந்து சாஷ்டாங்கமாய் விழச் செய்தாரே அவனுடையதான சகோதரர்களை, அதுதான் கர்த்தர். இன்னைக்கு சிலருக்கு முன்னால் நீ தாழ்ந்து போறியா? கவலைப்படாத, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிற தலையில ஏற சந்தோஷமாக தலையை குனிச்சு கொடு. ஒரு நாள் அவர்கள் உனக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுவார்கள். அன்னைக்கு தெரியும் நீ யாரு, உன் கூட இருந்தது யாருன்னு. இரண்டாவதாக உபத்திரவம் எதை கொண்டு வருது? நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். காணப்படுகிறவைகளை அல்ல, தேவ சமூகத்தை நான் இன்னும் காணல, அங்க எப்படி நிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கிற பலகையாய் மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில், இன்னும் கொஞ்சம் தான், நினையாத வேளையில அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த, நம்ம எல்லாம் உபத்திரவத்தை பார்த்தோன்னு சொல்றோம், ஆனா வேதம் சொல்கிறது லேசான உபத்திரவம். ஒரு கொசு கடிக்கிற ஒரு ஃபீலிங் தான். லேசான உபத்திரவம் மிகவும், நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அப்ப இந்த உபத்திரவத்தின் முடிவில் கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நித்திய கனமகிமையை வைத்திருக்கிறார். பூரணத்தை கொண்டு வருகிறது, நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது, ஒரு மேன்மையை கொண்டு வருகிறது. இந்த உலகம் உன்னை அற்பமா பார்க்கலாம், உறவுகள் உன்னை அற்பமா பார்க்கலாம், அநேகம் பேருக்கு நீ ஆகாதவனாய் ஆகாதவளாய் இருக்கலாம். ஆனால் யார் உன்னை எப்படி பார்த்தாலும் சரி, கர்த்தர் உன்னை மேன்மையான சன்னதியின் மகனாக மகளாக பார்க்கிறார். அவங்க கிட்ட இருக்கிற வசதி வாய்ப்பு உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம், அவங்க கிட்ட இருக்கிற சில ஆள் பலம் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம், அதிகார பலம் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனால் அவர்களோடு கூட இருப்பவனை பார்க்க நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமே, அவருக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணும்னு. அவர் அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டார். நானும் நீயும் செய்கிறது போல எப்ப என்ன செய்யணும்னு தெரியும். நீ சாதாரணமானவன் நல்ல வாலிபனே, கண்ணுகே பிரிய சகோதர சகோதரி, நீ நித்திய கன மகிமைக்கு பங்குள்ளவன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 13 முதல் 17 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, யோவான் இப்ப சொல்றாரு கண்ட தரிசனத்தை, என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, எனக்கு பாணியில் கேட்டேன்னா, இந்த பலகைகள் ஏதுன்னு உனக்கு தெரியுமா, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா? அதுக்கு யோவான் சொல்றான், ஆண்டவனே, இது என்ன மரம்னு தெரியாது, என்ன பலகைன்னு தெரியாது, எந்த காட்டுல நின்னு தெரியாது, காட்டு மரமா நாட்டு மரமானு தெரியாது, ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தேய்த்து வெளுத்தவர்கள். அடுத்த வசனம், இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அல்லேலூயா இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இனி தேவ சமூகத்தில் பலகையா நடப்பட்ட பின்பு இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. கடந்த காலத்தில் வந்த உபத்திரமாகிய வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே.
இனி இவர்கள் கண்ணீர் விடாதபடிக்கு இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். எவ்வளவு மேன்மையான அனுபவம். ஓயாத கண்ணீரா? படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறியா? எவ்வளவுதான் முடிஞ்சாலும் தனிமை என்று வந்தவுடனே அழுது கொண்டிருக்கிறாயோ? சில சூழ்நிலைகளை பார்த்து உன் கண்ணீரை கண்டு துருத்தியில் வச்சு கணக்கு பார்த்து நன்மையை பிரதிபலனாக தந்து அதை துடைக்கிறவர் இருக்கு. அதுக்காக கள்ள கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத, நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத, வேச கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத. உள்ளம் உடைந்து உண்மையான கண்ணீர் வருமே ஆனால் ஆமே, அதை துடைக்கிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். சிலருக்கெல்லாம் இந்த டேங்கை திறந்து விட்ட பைப்பு போல தான், எப்போ எங்கே நினைச்சாலும் மட 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 மடன்னு காரணம் இல்லாமலே வந்துக்கிட்டு இருக்கும். நல்லது சொன்னாலும் வரும், வேற எதுனாலும் வரும். எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. எடுத்தது இவங்களுக்கு நினைப்பு என்னன்னா, இவங்க வடிச்ச உடனே அவர் யுவர் குட் பாய் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முகத்தை மறைப்பார். அருவருப்பு. உள்ளம் உடைந்து கண்ணீர் வர வேண்டும். ரெண்டு விதத்தில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணீர் விடணும். ஒன்று, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நடத்தின விதங்களை நினைத்து ஆனந்த கண்ணீர். இன்னொன்று என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரே, ஒரு தகுதி இல்லாத என்மேல் இவ்வளவு கிருபை வச்சிருக்கிறாரேங்கிறத நினைச்சு நீ கண்ணீர் விடணுமே தவிர தேவையில்லாத எடுத்ததுக்குல்ல. பக்கத்தில் வாரவரும் ஓடி போயிடுவார். அழுது அழுதே நாசமாயிட்டு இருக்கிற, அழுது அழுதே குட்டிச்சவராக்கிட்டு இருக்க, அழுது அழுதே இருக்கிறதையும் இழந்துக்கிட்டு இருக்கிற. நித்திய கனமகிமையை கொண்டு வரும். மூன்றாவது, இந்த உபத்திரவம் நம்மை நேர் வழியில் நடத்துகிறது. எதுக்கு தெரியுமா உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு? நீ தவறி நடக்கிற வழியிலிருந்து நேர் வழியில் நடக்கணுங்கிறதுக்காக. சங்கீதம் 119:67 சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னால் என்ன பண்ணினேன்? வழி தப்பி தவறான வழியில் நடந்தேன். அப்போ எனக்கு எதை கொண்டு வருகிறது? நேர் வழியிலே நடத்துகிறது அந்த உபத்திரவம். எல்லாம் திருப்தியாக இருக்கும் போதே ஆண்டவர் என்ன கூப்பிடுறதை விட்டுட்டேன், ஆண்டவருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட்டுட்டேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் இப்படி ஆராய்ஞ்சு பாருங்கள். எல்லாவற்றிலும் குறைவுபட்டு தேவைகளோடு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு முன்னால் நிற்கும் போது, ஆண்டவரே 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 ஒரு கூட்டத்தை விட மாட்டேங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் எடுத்து ஆமேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்த அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். கிடைக்கிற நேரம் எல்லாம் பைபிள் வாசிச்சு சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே கிருபையாயிரும், ஆண்டவரே கிருபையாயிரும், ஆண்டவரே கிருபையாயிரும், என்ன வெட்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அழுது புலம்பி ஜபித்த நேரங்கள் உண்டு. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை லிப்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அதிகாலையின் தேடுதல் நின்று போனது, வேத தியானம் நின்று போனது, நடீரவின் ஜெபம் நின்று போனது, வேத வாசிப்பே மறந்த நாட்கள் உண்டு. முழு நேரமும் வேலை வெட்டி இல்லாம வீட்டில் நிமிர்ந்து கிடப்ப பன்னி போல. ஆனா ஜபிக்கவும் மாட்ட, துதிக்கவும் மாட்ட, வேதத்தை தொடவும் மாட்ட. எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இருக்கும். அது வாட்ஸ்அப்ல போட்டாலும் சரி, வாய்ஸ்ல பேசினாலும் சரி. இப்ப என்னென்னமா வந்திருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுல எல்லாம் நீ பேசினாலும் சரி, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. மணிக்கூறு கணக்கில் இருக்க முடியலடா, கடைசியாக மலர்ந்து கிடந்துகிட்டு இதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்கு. கொஞ்சம் வாழ்க்கை வந்த போது உன்னை மறுபடியும் கிருபையாய் கூர்ந்து உனக்கு ஆசீர்வாதம் தந்த ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லையே, மனதில்லையே. ஐ அம் பிஸி. ஒரு காலத்தில் உருண்டாவது கர்த்தருக்கு சமூகத்தில் போவோம், அவர் என்னை குணப்படுத்துவார் என்ற விசுவாசம் எங்கே? சபையே சபையே. நேர் வழியில் நடத்துறதுக்கு மறுபடியும் விட்ட உபத்திரவத்தை என்ன பண்ணுறாரு? ஆரம்பிக்கிறாரு. எது எதை உன்னை விட்டு மாற்றினாரோ, கடன் இல்லை கொஞ்சம் வச்சுக்க, அப்போ தான் நீ அடங்குவ. பலவீனம் தீந்துச்சு கொஞ்சம் வச்சுக்க, அப்போ தான் நீ அடங்குவ. நான் உன்னை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுகமாக இருந்து சொன்னால் நீ அடங்க மாட்டியே. அப்போ ஒன்று நேர் வழியா இந்த உபத்திரவங்கிறத நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த குருதைக்கு கடிவாளம் போடுறது போலேயாக்கும். கையில் வச்சுக்கிடுவார். அப்பப்போ நீ வலது காலையோ இடது காலையோ அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு இழுப்பு, நேரே நடக்கணும். 71வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவான், 67
நான் வழி தப்பி நடந்தேன்னு சொன்னவன் 71 என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் உபத்திரவப்பட்டது நல்லதுயா. அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்ப அந்த வழி என்ன சொல்றான்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கரங்களை கொட்டி. அப்ப நேர் வழியில் நடத்துகிறதுன்னு சொன்னா என்ன? பிரமாணங்களை கற்றுத் தருகிறது. நீ கீழ்ப்படியாமல் விட்டுவிட்ட கற்பனைகள் இன்னது உண்டு என்று உனக்கு உணர்த்தி காமிக்கும்படி, நீ கை கொள்ள வேண்டிய வசனங்கள் இவைகள் என்பதை உனக்கு போதிக்கும்படி, உன்னை உணர்வடைய செய்யும்படி தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? பலவீனம் வந்துச்சா ஜெபம் பண்ணுங்க, பைபிளை எடுத்து நல்லா வாசிங்க. இருக்க முடியலைன்னா மற்றதுக்கு மட்டும் படுத்துக்கிட்டாவது பண்ண தெரியுது இல்ல, பைபிளை படுத்துக்கிட்டாவது வாசி. உன்னை என்னையும் பார்த்து தான் சொல்றாரு, ஆதியில் வைத்திருந்தவ அன்பு எங்கே மகனே மகளே. வெளிப்படுத்தல் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை கொட்டி. எதுக்கு கற்பனை போதிக்கிறாரு? தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் பரலோக பாக்கியம் பெற்றவளாய் உன்னை என்னை மாற்றுவதற்கு. 4வது, ஏன் உபத்திரவம், ஏன் இன்னும் பணிப்படுத்துதல்? ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 14 22 வசனம். 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப உபத்திரவம் முடிவில் என்ன எங்க கொண்டு போய் விடுது? தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாய் மாற்றுகிறது. தேவ சமூகத்தில் நிமிர்ந்து இருக்கும் பலகையாய் என்னை மாற்றுகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். உன் ஆண்டவர் யார் தெரியுமா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதபடி அவருடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரவப்பட்டவர்களை அந்த உபத்திரவத்திற்கு ஏற்ற கனத்தையும் மகிமையும் கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்கிற ஆண்டவர். ராஜ்யத்திற்கு நீ புறம்பாகி போயிடக்கூடாதுன்னு தான் புடமிடுதலாகிய பணிப்படுத்துதலாகிய உபத்திரவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். இந்த உபத்திரவம் இல்லைன்னா நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளால போக தகுதி இல்லாம போயிருவீங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், இதுதான் கிறிஸ்தவம் சொல்லி முடங்கி போயிருவீங்க. இல்லை, இதற்கு அப்பாற்பட்ட அனுபவம் இருக்கிறது. இல்லை, இதற்கு அப்பாற்பட்ட அனுபவம் இருக்கிறது. யோவான் நினைக்கிறாங்க இதுதான் அனுபவம்னு. ஆனா கர்த்தர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்துல, இவைகளுக்கு பின்பு ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன், ஏறி வா. யோவான் நினைச்சா இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு? 3ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா 4வது அதிகாரத்தில் சொல்றாரு ஏறி வா. இன்னும் நீ அடைய வேண்டிய அனுபவங்கள் உண்டு, இன்னும் நீ காண வேண்டிய மகிமை உண்டு, இன்னும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் உண்டு சபையே. அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணுகிறவர் அல்ல, உன்னை தகுதிப்படுத்துகிறார் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்றெண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப ட்ரெண்ட் மாறுது. உங்களுக்கு நீதி செய்யறாரு, உங்களுக்கு நன்மை செய்தாரு, உங்களுக்கு உபத்திரவத்தை முடித்து வைத்து உங்களை கனம் பண்றாரு. ஆனால் உங்களை உபத்திரவப்படுத்தின ஒரு கூட்டம் உண்டு. பில்லி சூனியத்தை அனுப்பி, மாந்திரீகத்தை அனுப்பி, பலவிதமான அதிகார பலத்தினாலே, பண பலத்தினாலே துணிந்து போய் உங்களுக்கு விரோதமாக வேதனைப்படுத்தி உங்களை உபத்திரவப்படுத்தின ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுக்கு என்ன நடக்கிறது? உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. ஆமென். நீ ஏன் கவலைப்படுறான்? அப்படி செய்யறான், இப்படி செய்யறான் இல்ல, ஒரு லிமிட் உண்டு. தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள்
கர்த்தர் தோசையை திருப்பி போடுறது போல திருப்பி போடுவார். அன்னைக்கு உன்னுடைய உபத்திரவத்திற்கு முடிவுண்டாகி உன்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு மேன்மை உண்டாகும். ஆனா உன்னை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு அந்த உபத்திரவத்தை பல மடங்காய் தேவன் திரும்பி கொடுப்பா. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது எகிப்திலே நடந்தது. கரங்களை கொட்டி. கவலைப்படாத. படிக்கிற இடத்துல உபத்திரவப்படுறியா? கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம். வேலை செய்கிற இடத்துல உபத்திரவப்படுறியா? உண்மையாய் தொழில் செய்து உபத்திரவப்படுறியா? கவலைப்படாத. வியாபாரம் செய்து உபத்திரவப்படுறியா? உண்மையாய் செய்து உபத்திரவப்படுறியா? கவலைப்படாத. எல்லாரும் சேர்ந்து ஒன்று உபத்திரவப்படுத்துகிறாங்களா? உன் வீட்டுக்குள்ளாலே உனக்கு உபத்திரவம் காத்திருக்கா? கவலைப்படாத. ஆமென். உன் உறவுகளின் நடுவில் நீ வாழுகிற இடத்துல உனக்கு உபத்திரவத்தின் மேல் உபத்திரவமா? கவலைப்படாத. தேவன் ஒரு நாள் திருப்பி போடுவார். அன்னைக்கு உன்னுடைய உழைப்பு உபத்திரவத்திற்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அவர்களோ உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். இப்போ பணிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அனுமதிக்கப்படுகிற உபத்திரவம். இந்த உபத்திரவத்திலேருந்து எந்த ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையும் தப்ப முடியாது. இந்த பாதையில் கடந்து வந்துதாகணும். ஆமென். எல்லாருக்கும் ஒரே உபத்திரவமானா இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில். ஆமென். அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த உபத்திரவம் பூரணத்தை கொண்டு வருகிறது. அந்த உபத்திரவம் நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது. அந்த உபத்திரவம் என்னை நேர்வழியில் நடத்துகிறது. அந்த உபத்திரவம் தேவ ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்துகிறது. நான் பணி தீர்க்கப்பட்ட நிமிர்ந்து நிற்கிற பலகையாய், தேவ சமூகத்து பலகையாய் மாற்றுகிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். முழங்கால் படியிடுவோம். உபத்திரவத்தை பார்த்து கண்ணீரோடு கூட இன்னும் எத்தனை நாள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவரே, என்னுடைய பாடுகளுக்கு முடிவில்லையோ? என்னுடைய இந்த வேதனைகளுக்கு முடிவில்லையோ? என்னுடைய இந்த அலைச்சல்களுக்கு முடிவில்லையோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்னிலிருந்து விடுபட்டது போல இருக்கு இன்னொன்று. ஆண்டவரே, நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? எல்லா பகுதியிலும் நெருக்கப்படுகிறேனே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாயோ? தேவஜனமே, உடைக்கப்பட்டவனுடைய நிலையை கண்டிருக்கிற ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க உபத்திரவம் என்னவோ அதை நொடி பொழுதிலே கர்த்தர் மாற்றி போடுவா. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதாயிருக்கும் உங்க உபத்திரவத்திலிருந்து விடுதலை. இல்லைன்னா இன்று ராத்திரியா இருக்கும், இல்லைன்னா நாளை காலையிலா இருக்கும். ஆனா உபத்திரவம், நீ ஆண்டவரை உண்மையாய் தேடி அந்த உபத்திரவத்துல பொறுமையாய் ஜெபம் பண்ணுறதுல உறுதியாய் தரித்திருப்பாய். ஆனா தேவ பிள்ளையே, நீ நினையாத வேளையில இந்த உபத்திரவம் மாறி உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடும். நீ எவ்வளவோ முயற்சித்தும் தட்டியும் திறக்காத வாசலை உபத்திரவத்தின் முடிவிலே கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருப்பார். அது நீ எதிர்பார்த்தோம். ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு வாசலாயிருக்கும். ஆமே, உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு நன்மையை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று. சில காலம் யோசேப்பு போல ஒன்ன வச்சிருக்கிறாரா? அங்கே இருந்துட்டு ஹல்லேலூயா, விடுபட முயற்சிக்காத. கர்த்தருடைய ஏற்ற வேளை வரும்போது அவர் உன்னை தூக்கி எடுப்பார். சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்ட ஒரு யோசேப்பை போல. ஆமென். ஒரே நாளிலே உபத்திரவம் முடியும் என்று நினையாத வேளையிலே உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இரட்டிப்பான நன்மைகளை பெற்ற யோபுவை போல அவனை குற்றம் சாட்டினவங்க எல்லாம் அவனுக்கு முன்னால தலை குனிந்து நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். வெட்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவர்களுக்காக இவன் வேண்டுதல் செய்தாதான் அவங்களுக்கு மேல் தேவ கோபம் வராது என்கிறதான ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த பகல் காலத்தில் யாருக்கெல்லாம் நீ ஆகாதவளாய் இருக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் கனமானவளாய் மாறுவாய். தேவஜனமே மாறுவாய். உன்னுடைய உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாத. என் உபத்திரவத்தின் நாட்களுக்கு முடிவுண்டு. கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா பணிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி என்னை வனையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விலையேறப்பெற்ற பாத்திரமாய் வனையும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, சில காரியங்களிலிருந்து நீ விடுபடணும்னு நினைச்சால் அது உன்னை விடுதலையாகப்பட சம்மதிக்கலையா?
கவலைப்படாத, கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவருடைய வலக்கரத்திற்குள்ளால் அடங்கி இருந்து பாரு, காரியம் தானாய் மாய்க்கும். எஸ்தரின் நாட்களில் நடந்தது போல காரியம் மாறுதலாய் முடிய போகிறது, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்ற போகிறார். கர்த்தர் உங்க கூட பேசினது உண்டுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிருன்னு கேளுங்க, என் மேல் கிருபையாயிருன்னு கேளுங்க. நான் முறுமுறுத்தது தவறு தான், என்னை மன்னியும்னு கேளுங்க. உம்மை கேள்வி கேட்டது தவறு தான், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டம் கண்ணி நிறைந்த உலகையே கடந்தன்று நான் மறைவே, கஷ்டம் கண்ணி நிறைந்த உலகையே கடந்தன்று நான் மறைவே, என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பே, என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து நிற்கிறது. தேவன் இந்த நாட்களில் சிலருடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறதை நான் பார்க்கிறேன். அதற்காய் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறதை பார்க்கிறேன். வல்லமையுடையவருடைய மகிமையான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசத்தோடு கூட செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.